இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சபரிமலையில் நிலக்கல் கிட்ட வந்திருக்கிறோம். சரிங்களா? நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். எல்லாத்தையும் எடிட்டிங் பண்ணுறோம்ல ரமேஷ்? இல்லை ஃபுல்லாக போடுவேன். அப்படியே போடுறா. பாலாஜி ஏற்கனவே ஒரு கேஸ் பாருங்க. ரொம்ப கூலிங்கா இருக்கு. கங்கை நதி போன்ற புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி ₹80 ஸ்ட்ரைட் பம்பா. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சபரிமலை போயிட்டு வந்த பயணத்தை தான் பார்க்க போகிறீங்க. இது என்னோட 16th இயர் சபரிமலை பயணம் மக்களே. உங்களுக்கும் நிறைய பேருக்கு சபரிமலை போகணுன்ட்டு ஆசை இருக்கும், ஆனால் போக முடியாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி டிஜிட்டலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் மக்களே. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நாங்கள் ரெகுலராக மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோவிலில் தான் இருமுடி கட்டுறது வழக்கம். இந்த கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது மக்களே. ஸோ இருமுடி கட்டுறதை உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. இருமுடி கட்டி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னா, நேராக பழனி போயிட்டு அப்புறமா சபரிமலை போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிலே ஆனதுனால பழனி எங்களால் போக முடியல. அதனால் நேராகவே சபரிமலை கிளம்பிட்டோம். சரி, தண்டபாணி இல்லை போட்டுருங்க. ஸ்மிதாக்கு தண்டபாணிக்கு டூ போட்டுருங்க. இப்போ நம்ம திருச்சி என்டர் ஆகிட்டோம். இது உங்களுக்கு தெரியும், இது கொள்ளிடம் ஆற்றுப்பாலம். திருச்சி என்டர் ஆகும்போது சரியா மணி 6 இருக்கும் மக்களே. The next day. சொல்லிட்டியா பாலாஜி உண்மையா? நைட்டு ரொம்ப லேட் ஆனதுனால எங்களால் சபரிமலை ரீச் பண்ண முடியல. அதனால் நிலக்கலுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். காலையிலேயே எழுந்திருச்சு அங்கேயே குளிச்சுட்டு நாங்கள் சபரிமலைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. வீட்டில் சொல்லிட்டாங்க. கோப்ரோ மணி இருக்கு. இல்லை
நான் கேட்டது 11, என் கடையில் 10 தான் இருந்தது. டேய் நான் தலை வரலடா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சபரிமலையில் நிலக்கல் கிட்ட வந்திருக்கிறோம். அடுத்து நம்ம பம்பாக்கு போகிறோம். நிலக்கல்ல என்னதுங்க? நிலக்கல்னா இங்கே சபரிமலைக்கு வரவங்கெல்லாம் பார்க்கிங் போடுற இடம். இதை வந்து பேஸ் கேம்ப்னு சொல்லுவாங்க. எல்லா கார்ஸ் எல்லாமே இங்கே தான் பார்க்கிங் பண்ணணும். ஒரு சிலர் கார்ஸில் வருவாங்க, டூரிஸ்ட் வேனில் வருவாங்க. இப்போ டூரிஸ்ட் வேனில் வரவங்களெல்லாம் வந்து அவங்க பம்பாவில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே பார்க்கிங் போட்டுருவாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, திரும்ப வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா அங்கேருந்தே கவர்மெண்ட் பஸ் இருக்குது, 37 ரூபா தான் டிக்கெட். அங்கே பம்பாவில் ஏறினீங்கன்னா நிலக்கல்லுக்கு வந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அது 23 கிலோமீட்டரா? ஓகே. ஸோ இங்கேருந்து 23 கிலோமீட்டர் தான். பெரிய பாதை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், இல்லை எரிமேலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு சிலர் இங்கேருந்து கூட நடக்கலாம். அப்படியே பிடிச்சிக்கோ, புச்சின் பேசு. ஓகே, பார்த்தீங்களா? வெல்கம் டு ஆர்கே டாக்கீஸ். ஆர்கேவா? ஆர்ஜே டாக்கீஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் நின்றுட்டுருக்கோம், கார் செக் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் நமக்கு முன்னாடி 2 கார் இருக்குது. அடுத்ததாக நம்ம திருப்பி காட்டுங்க. பாருங்க, இதோட நான் 3rd டைம் வரேன். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வரும்போது மணி ஆட்டி காட்டுங்க. மணி ஆட்டி காட்டுறா. 3rd டைம் வரேன்றதுனால நான் மணிகண்டன் சாமி ஆயிட்டேன் பாருங்க. ஸோ என் பேரும் மணி தான். என் கூட இன்னொருத்தரும் 3rd டைம் வராரு. அவர் பேர் விஜேஷ். அதோ பின்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க. ஸோ இன்னும் ஆக்சுவலாக நாங்கள் நேற்று பழனியும் போயிருப்போம், பட் கூட ஒருத்தர் வந்ததுனால எங்களால் போக முடியல. இப்போவும் அவரால் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் ஃப்ரெண்டாக இருந்ததுனால சார். யார் சார்? ஐயோ. ஓகே, நம்ம இப்போ பம்பாவில் இவங்க எல்லாருமே ரூம்லேயே குளிச்சுட்டாங்க. பட் நான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுவேன். 48 நாள் வேறு. ஸோ இப்போ பம்பாவில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பம்பான்றது இன்னொரு கங்கை மாதிரி ஒரு நதி, ஓகேங்களா? புண்ணிய நதி. அது வந்து இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியல. ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க, பட் அப்படி பண்ணக்கூடாது. பம்பாவில் கண்டிப்பாக தலையை நனைச்சிட்டு 3 தடவை தலையை முக்கிட்டு தான் போகணும், சரிங்களா? இப்போ நம்ம நிலக்கல்ல கிராஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இவங்களாம் தான் செக்கிங், கேரளா போலீஸ் பாருங்கள், ஓகேங்களா? இதோட நம்ம பம்பாவில் மீட் பண்ணுவோம். நம்ம பம்பா வந்து சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ். இங்கே கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது, பட் பம்பாவில் நல்லா சில்லுன்னு கிளைமேட் நல்லாயிருக்கும். நீங்கள் பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி. இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். நான் வந்தோடனே இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம நிலக்கல்ல நம்ம காரை பார்க் பண்ணிட்டோங்க. நல்ல நிழலான இடமே கிடச்சிது. பார்க் பண்ணிவிட்டு பம்பாக்கு கிளம்பியாச்சு. இங்கே என்ன பிரச்சனைனா ரொம்பவே வெயில் வந்து ஜாஸ்தியாகவே அடிக்குங்க. அதே மாதிரி இந்த டைமு கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இப்போ நம்ம வந்து பம்பாக்கு அலோவ் பண்ணல, அதனால் நிலக்கல்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகிறோம். டாக்ஸி கேட்டோம், பட் ஆனால் டாக்ஸி ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க, 1000 ருபீஸ். பட் நமக்கு பஸ்ஸில் வந்து 37 ருபீஸ் தான். ஆமாம், 5 பேர்னாலும் 150 முடிஞ்சிடும். அதனால் இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டை நோக்கி எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம்.
கொஞ்சம் காலையில் ஏர்லியாக போயிருந்தோன்னா கண்டிப்பாக பார்க்கிங் கிடைச்சிருக்கும். ஏன் எர்லியா போல? ஏன்னா பாலாஜின்றவர் எங்கள் குரூப்பில் நேற்றுலேருந்தே எல்லா தடங்களுக்கும் அவர் தான் காரணமாக. அது நான் தாங்க. இவரு குளிக்கவே இல்லை, நாங்கெல்லாம் குளிச்சிட்டோம். குளிக்கலைனாலும் நான் கடவுளின் குழந்தைங்க. மூஞ்ச பார்த்தீங்கனாலே தெரியும். 48 நாள் வேறு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நிறைய இடத்துல பொது இடத்துல பார்த்துருக்கலாம். வீட்டுக்கு கணேஷ். இப்போ நம்ம நிலக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம். சரிங்களா? நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். இதில் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது மேலே பம்பாவுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்க்கிங் க்ளோஸ் பண்ணிட்டதுனால இது அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. நாங்களே எதிர்பார்க்கல. பிப்ரவரி மாதம் எப்பவும் இப்படி இருக்காது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வாட்டி ரொம்ப க்ரௌட். லாஸ்ட் டைம் நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தேன். அப்போ டிசம்பர்லேயே நாங்கள் மேலேயே ஸ்ட்ரைட்டாக போனோம். பட் ஆனால் ஃபெப்ரவரியில் இவ்வளோ க்ரௌடு வருதுன்னா எவ்வளோ கிரேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இல்லை, நமக்கு பக்தி தான் முக்கியம். ஃபஸ்ட்டு கடவுளை நம்ம மனசார வேணும்னு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் தானாக நடக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வருஷம் சபரிமலைக்கு வந்து பாருங்க. நீங்கள் அடுத்த வருஷம் வருவீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பட் இந்த வருஷம் நம்மளால் முடிஞ்ச கடமையை நம்ம செலுத்திடணும். சரிங்களா? 30 நாள் இருக்கும், 48 நாள் இருக்கும், அதெல்லாம் இல்லை. நம்ம அந்த 38 நாள் 32 நாள் எப்படி இருந்தோம். ஆனால் தலைமுறையாக சாமி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கேருந்து மலையை விட்டு இறங்கி போயிட்டு அங்கே ஒரு வாரம் மாலையை கட்டக்கூடாது வேறு. அதெல்லாம் சிலர் படிக்காத தற்கொலைங்க சொல்லுவாங்க. நம்ம என்ன மக்கள் இல்லை, மணிகண்ட சாமியாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் 3 நாள் கைட்டக்கூடாதாமே. நானே மணிகண்டன்றதுனால எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கிங்கில் இருந்துன்னு நினச்சேன். கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இப்போவே லைட்டாக இறக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி ஏற போகிறோமோ. ஆக்சுவலாக பம்பையில் போய் குளிக்கணும். சரிங்களா? அதுதான் பஸ்ஸு பம்பை தாண்டா போகுது. வீடியோவில் பாருங்க. அப்போ பம்பையில் நீங்கள் குளிக்கிறத காட்டுவீங்களா? அது அப்புறம் இது 18+ வீடியோ ஆகிடும். அதை காட்ட முடியாது. பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. இந்த ஊர் பஸ் எல்லாம் நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்குது. எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. 6 வருஷமாக எங்கே இருந்தீங்க? இல்லை, நான் கண்டினியூஸாக போகலான்னு தான் இருந்தேன். நிறைய தடங்கள். நான் ஒரு வாட்டி மாலை போடும்போதும் முதல் மாலை போடல, இந்த வாட்டி மாலை போடாமல் வராரு. இல்லை, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. யாரோ கேட்டாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அவர், மலைக்கு போகலான்னாரு. அதுக்கு அடுத்த நாள் இவரோட பிறந்த நாள் வந்துடுச்சு. ஆனால் வேற ஏதோ காரணம்னு சொல்லிட்டு என்னங்க அதெல்லாம் சொல்லணுமா? ஒருத்தர் கை கொடுக்குறாரு. கை கழுவும் போது ஜான்சினா மாதிரி கழுவுறாரு. கை கழுவுறோம். எல்லாத்தையும் எடிட்டிங் பண்ணுறோம்ல ரமேஷ். இல்லை ஃபுல்லாக போடுவேன். பாலாஜி ஏற்கனவே ஒரு கேஸ், இன்னொரு கேஸ் ஆகிடும் பாது. ஓகே, பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நான் கூட ரொம்ப தூரம் இருக்கும்னு நினச்சேன். பாருங்கள், தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான். ஸோ இவ்வளோ கூட்டம் அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. நைட்டு நாங்கள் நிலக்கல்லுக்கு முன்னாடியே ரூம் எடுத்துட்டோம். ஒரு 3 hours 4 hours தான் தூங்கியிருப்போம். பட் அந்த தூக்கமே ஒரு பெரிய ரிலீவாக தான் இருந்தது. ஆமாம். இப்போ நாங்கள் பம்புக்கு பஸ் ஏறுறோம். அங்கே மீட் பண்ணுவோம். அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறோம். தேங்க்யூ. பாய். இப்போ நம்ம பஸ் ஏறிட்டோம். ஏசி பஸ்ஸில் தான் இருக்கோம். இவர் பாலாஜி, இவர் சீனு, தேங்காய் சீனுன்னு எங்கள் ஏரியாவில் கூப்பிடுவாங்க. இவர் கண்டக்டரு. 80 rupees ஸ்ட்ரைட் பம்பா. ரிவருக்கு பக்கத்துலேயே நிற்கும். அங்கே குளிச்சிடுவீங்களா நீங்கள்? ஆமாம், ஷோர். அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டது. எதுக்கு? பம்பைக்கு போகிறதுக்கு தான். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பஸ்ஸு. பட் எவ்வளோ க்ரௌட் இருக்குது நீங்களே பாருங்கள்.
எவ்வளோ கூட்டம் இருக்குமோ க்ளோஸ் டு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. பார்ப்போம் அங்கே எப்படி இருக்கு பார்ப்போம். தேங்க்யூ ரமேஷ். என்னங்க ஸோ டக்குன்னு எங்களுக்கு பஸ்ஸும் கிடச்சிருச்சுங்க. ஏசி பஸ்ஸில் தான் ஏறியிருக்கோம். பம்பாக்கும் கிளம்பியாச்சு. நிலக்கல்ல மகாதேவ்னு ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அந்த சிவன் கோயிலோட ஆர்ச்சு தாங்க இது. இப்போ நம்ம பம்பா கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இப்போவே நீங்கள் பார்க்கலாம், சைடில் நிறைய கார்ஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கிங் கிடையாதுங்க, இல்லீகல் பார்க்கிங் தான். ஸோ பம்பா பார்க்கிங் வந்து ஃபுல் ஆனதுனால இவங்க வந்து இங்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளையும் கார் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணலங்க. எப்போவுமே ஃபெப்ரவரி மந்தில் இந்த அளவுக்கு ரஷ் இருக்காது, ரொம்பவே காலியாக தான் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த 2 இயர்ஸ் தான் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் ஃபெப்ரவரி மந்தில் பார்க்குறேன். முக்கியமாக இந்த வருஷம் ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது. நிறைய கர்நாடகா ஸ்டேட்லேருந்து தான் வந்திருக்காங்க. நான் தமிழ்நாடு ஸ்டேட் வண்டியோ இல்லை ஆந்திர பிரதேஷ் வண்டியோ கொஞ்சமாக தான் பார்த்தேன். இப்போ நம்ம பம்பாவோட என்ட்ரன்ஸில் தாங்க இருக்கோம். இந்த புலி மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி ஐயப்பனோட சிலை இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் கம்பீரமாகவும் இருக்குது. வந்துட்டோம். இப்போ நம்ம பம்பாவுக்கு வந்துட்டோம். பம்பா என்ட்ராகும்போதே நல்ல வெயிலுங்க, கால் வைக்கவே முடியல. சீக்கிரமாக போய் குளிச்சுட்டு சபரிமலைக்கு ஏற ஆரம்பிச்சிருந்தோம். காலையிலேயே வந்துடும், இப்போ லேட் ஆகிடுச்சு.
சாமி ஒரு கும்பிடு போடுங்க, முழுகு போடுங்க. வேற வழி இல்லையா? நான் குளிக்கிறார் பாருங்க. அக்கல் பக்கி தண்ணி பட்டாதீங்க, உள்ள முங்குங்க. ரெடி பண்ணிடுங்க. கூலிங் ப்ளீஸ். ரொம்ப கூலிங்கா இருக்கு. கங்கை நதி போன்ற புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி நாம் நீராடி கொண்டிருக்கிறோம். ஆமாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓம் சுவாமியே சரணமையப்பா. படுங்க கீழே. அவ்வளோதான். அக்கலை மட்டும் தேய்க்கிறான்டா, பக்கில் பிக்கில். பாடுறா மணி சப்ளிங் விளையாடுவாங்க செந்தில், அந்த மாதிரி பாடு. இதுதான் மக்களே சபரிமலை போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இது வந்து நீலிமலைன்னு சொல்லுவாங்க. இது வழியாக போனால் தான் நம்ம சிறுவழி பாதையில் சபரிமலையை அடைய முடியும். இந்த இடத்துல ஐயப்பனை குழந்தையா பந்தல ராஜா வந்து காட்டுல கண்டெடுக்கிற மாதிரி ஒரு சிலையை அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க பம்பா கணபதி. நீலிமலை ஏறத்துக்கு முன்னாடி பம்பா கணபதியை வணங்கிட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
வச்சிருப்பாங்க, தேங்காய் எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சிருப்பாங்க. இந்த கியூ வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் தரிசனத்துக்காக. இந்த இடத்துல தான் அந்த ஆன்லைன் கியூவோட டிக்கெட்டை செக் பண்ணி நம்மளை என்ட்ரன்ஸில் உள்ளே அனுப்புவாங்க. இதுக்கு சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க, ஈஸியாகவே நம்ம ஃப்ரீயாக புக் பண்ணிக்கலாம். இங்கேயே ஸ்பாட் புக்கிங்கும் வச்சுருக்காங்க. இங்கே பம்பாவில் வந்தோம் நீங்கள் இந்த டிக்கெட்டை எடுத்துக்கலாம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நம்மளோட சபரிமலை பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ தொடங்கிடுச்சு. ஆஞ்சநேயர் சாமி கும்பிட்டு ஆஞ்சநேயரா? இங்க எங்கடா ஆஞ்சநேயர் இருந்தாரு? அது பம்பா கணபதி தான். பம்பா கணபதியை கும்பிட்டு வரோம் இப்போ. எங்க இருக்கு? பம்பா கணபதி மச்சான். சரி, ஓகே, ஏதோ ஒன்று. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான்டா. சுவாமியை கும்பிட்டு இனிதே ஆரம்பிக்கிறோம். என்னோட மண்டல அது பேக்ல இருக்கு, நான் மேலே போகணுன்னா மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம மண்டலராஜன் யார் தெரியுமா இவரு? மண்டலராஜன் சுவாமி. ஐயப்பனோட சொந்தக்காரர். சாமி, உங்க இருமுடி எங்க? என்னோட இருமுடி பேக்ல. ஏன் பேக்ல வச்சீங்க? அங்க வந்து நான் மாறிட்டேன். எங்க வந்து? மேலே 18 படி வரும்போது இருமுடி. அவங்கவுங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி போலாம் போலாம், வாங்க மக்களே. செக்யூரிட்டி செக் போறோம் இப்போ. நம்ம செக்யூரிட்டி செக் உள்ள போறோம். எத்தனை ஷெட்? 21. சுவாமி சரணம் ஐயா சரணம். திருப்பி ஒரு கேமரா ஆஃப் பண்ணல, ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. கன்னி மூலை இங்க பாருங்க, ஏதாவது டோலி டோலி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. ஒருத்தருக்கு 6000 ரூபாயிலேருந்து 7000 ரூபாய் செலவாகும். இது இளநீர். 19 19 இது 2 வழி மக்களே.
ரைட்டில் வந்து டிராக்டர் போகிற வழி, இது சின்ன பாதை நீலிமலை, அது சுப்பிரமணிய பாதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம ஏற போகிறோம்.